ராகு பகவான் பிளஸ் கேது. இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப நாளா எதிர்பார்த்த இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு, அதாவது மேஷராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை பத்தி தான் நாம பேச போறோம். ஏன்னா மற்ற கிரகங்கள் குரு பயிற்சியா இருந்தாலும் சனி பகவானது பயிற்சியா இருந்தாலும் அது ஒரு இடம் மட்டும்தான் குறிக்கும். தன்னுடைய லாபஸ்தானமோ தனஸ்தானமோ இல்லை ஜென்மஸ்தானமோ இப்படி ஒரு இடத்த மட்டும்தான் கால்குலேட் பண்ணி நாம பலன் எடுத்து சொல்லுவோம். பட் ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது. ராகு ஒரு இடத்துல இருந்தா சேம் 180 டிகிரியில கேது பகவான் டோட்டலா வேலை செய்வார். அப்போ இங்க உங்களுக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்துல நிற்கக்கூடிய அமைவு மிகச்சிறந்த அற்புதமான அமைவா இருக்கு அப்படின்றது ஒரு புறம் நாம டார்கெட் பண்ணினாலும், மறுபுறத்துல கேது பகவான் 5ஆம் வீட்டிற்கு நிற்கிறார். ஒரு ஜாதகத்திலையும் சரி, ஒரு ஜாதகத்தினுடைய அமைவுகளில் கோச்சார ரீதியில சந்திர பகவானுடைய 5ஆம் வீடும் சரி எந்த விதத்திலையுமே பாதிக்கப்படக்கூடாது. அந்த 5ஆம் பாவத்திற்கு கேது வரும் பொழுது ஒரு புறம் மிகுதியான நமக்கு சந்தோஷத்திற்குரிய விஷயம் இருந்தாலும், மறுபுறத்தில் கேது பகவான் 5ஆம் வீட்டிற்கு வர்றது ரொம்ப நம்ம மைனூட்டா நோட் பண்ணி நம்மளுடைய இலக்கை அடுத்த கட்டத்துல நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் டீப்பா திங்க் பண்ணி இறங்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். அப்போ இது எப்பேற்பட்ட பலனை தரும், இதை நோக்கி நம்ம எப்படி செயல்படணும்ன்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்களது வாழ்க்கையில நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், யதார்த்தம், உண்மையா இருப்பீங்க, ஓப்பனா இருப்பீங்கன்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு இலக்கும் எப்பவுமே மற்றவங்களை பாதிக்க கூடாது, எந்த விதத்திலையுமே பாதிச்சிடக்கூடாது. நாம் ஒருத்தருக்கு உதவி பண்ணலனாலும் எந்த விதத்திலையும் உபதிரியும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சிரமங்களும் இவ்வளோ தடைகளும் மன அழுத்தங்களும் தேவையில்லாத சரிவுகளும், ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, பட்ட பாடுக்குண்டான பலன் இல்லாம சிரமப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோமே. நம்ம என்ன கஷ்டப்பட்டு ஒரு படி மேலே ஏறினால் 4 படிகள் சரிஞ்சு கீழே வரக்கூடிய நிலைமைகள் உருவாக்குது. அப்போ ஒரு பிரச்சனை சரி செய்ய போனா இங்க 10 ரூபாய் பிரச்சனை சரியாகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட இந்த பக்கம் 100 ரூபாய் பிரச்சனை தலைவரிச்சி ஆடக்கூடிய நிலைமைகளை கடந்து வந்துட்டீங்க. அப்போ இந்த இனம் புரியாத மன அழுத்தங்கள் ஏன்? தொழிலை தொடங்கிய தருணங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. தொடங்கிய கிட்டத்தட்ட சிலருக்கெல்லாம் ஒரு வருஷம் அதனுடைய ரேஞ்சே வேற மாதிரி, நீங்க நினைச்சதை விட மேலான லைஃப்ல பெரிய இலக்கு அடைய போறோன்ற ஒரு நம்பிக்கை, சந்தோஷம் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த ஒரு வருஷத்தை கடக்க பார்த்தா அப்படியே எந்த லெவலுக்கு ஸ்பீடா மேல ஏறினீங்களோ அந்த அளவுக்கு சடன் டவுன். என்ன நடந்ததுன்னே தெரியல, என்னுடைய தொழில் ரீதியில இவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன்ற அளவுக்கு இதனால பல்வேறு விதமான நெருக்கடிகளும் கடன் சுமைகளும் இனம் புரியாத மன உளைச்சல்கள் நம்பிக்கை துரோகம் சந்திக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ஒரு புறம் பக்க பலமா இருக்கும், மறுபுறத்தில் இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற சில விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நான் சொல்றதுக்குண்டான விவரங்களுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி எப்போ இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு நடக்குது, இந்த பயிற்சிகள் எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2025 மே மாதம் சரியா 19ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திற்கு, அதாவது மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு வந்துருவார். அப்போ அவர் அந்த இடத்துல சரியா பாத்தீங்கன்னா 1 வருடம் 6 மாதங்கள் அதே இடம், மீண்டும் 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் அவர் இருக்க போறார். அப்போ இந்த 1.5 வருஷம் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறத விட ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே இல்லை. ராகு போல் கொடுப்பவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு 11ல் இருக்கிறது மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை குறிக்குது. அதே சமயம் 180 டிகிரியில நேர்கோட்டில் கேது பகவான் இத்தனை நாட்களா 6ஆம் பாவத்தில் இருந்தார்.
6ஆம் பாவத்துல இருந்த கேது பகவான் அப்படியே டிரான்சாக்ஷன் ஆகி அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வந்துருவார். அப்போ இந்த பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் நிற்பது நல்லதானா? 100% 5ஆம் வீட்டில் கேது நிற்பது சிறந்ததல்ல. அது சுபஸ்தானம். சுபஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், அதையும் தாண்டி உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, குறிப்பா பாட்டியை குறிக்கும். இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 5ஆம் இடத்தை குறிக்கும். அந்த 5ஆம் வீட்டில பார்க்கும் பொழுது அந்த தாத்தா பாட்டினா அந்த கேது பகவான் அந்த உங்களுடைய பாட்டியை சார்ந்த சில விஷயங்கள், அவங்களுடைய வழியில சில சொத்துக்கள் சிலருக்கு வந்திருக்கும். அதை சார்ந்த விஷயங்கள் இப்போ கனெக்ட் ஆகக்கூடிய நிலைமைகளை உண்டாக்கிடும். அப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அப்போ இந்த பஞ்சமஸ்தானம்ன்றது உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட இடம். இந்த வயிறு சார்ந்த இடங்களில் இந்த கேது பகவான் அமரும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அஜீரண கோளாறுகள், சிலருக்கு வயிற்றில் குடல் இறக்கம், அது மட்டும் இல்லாம ஒட்டுக்குடல் வர்றது, அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது, இது எல்லாத்துக்கும் உண்டான வழிகளை உருவாக்கக்கூடிய சூழல் அந்த இடத்துல உண்டாக்கும். அப்ப நாம அதற்குரிய ஃபுட்டு, அந்த சாப்பாடு விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லா டீப்பா கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வெளியில வந்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அப்படி ரொம்ப நாள் கழிச்சு புத்திர பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, இப்ப மாசமா இருக்கிறோம்னா சற்று முக்கியத்துவம் கொடுத்து அப்பப்ப செக்அப் கரெக்டா பார்த்துக்கணும். சாப்பிட்ற சாப்பாடும் சரி, அந்த குழந்தை விஷயத்துல ரொம்ப பர்ஃபெக்டான மெயின்டெனன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி பூர்வீக சொத்துக்கள் ரீதியில இருந்தால் அதை சார்ந்த குழப்பங்களை பேசி சரி பண்ணி அதை பிரிச்சுக்கிறதோ, இல்ல அதை வித்து பணமாக்குறதோ, இல்ல அதை கொண்டு அடுத்த கட்டத்தை போய் நம்ம அதை இன்னும் டெவலப்மெண்ட் பண்றதோ இந்த நேரத்துல பேசி சடனா நீங்க பேசி அது சரி பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா இது பெரும் பிரச்சனையில போய் நிற்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடும். பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சற்று இந்த நேரத்துல ரொம்ப எச்சரிக்கை உங்களுக்கு வேணும். ஏன்னா அந்த பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைகள், பிளஸ் அந்த முடிவுகளால சில மன உளைச்சல்கள் ஆகி நம்ம பேச்சை மீறி அவங்க செயல்படுற விஷயத்தை தடுக்க முடியாத ஒரு நிலைமை, குடும்பத்துல பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நிலைமைகளை உருவாக்கக்கூடிய சூழலை இது உண்டாக்கிடும். அப்போ இந்த நிலையில நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தால், ராகு பகவான் லாபஸ்தானத்திலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவத்துல குரு பகவானும் 12ஆம் பாவத்துல சனி பகவானும் இருக்காங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்? சொந்த வீட்டில், நீங்க சொந்த ஊர்ல ரொம்ப நாளா இருந்து இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறீங்கன்னா இடமாற்றங்கள் செய்யறது சற்று உத்தமம். இல்ல என் சூழ்நிலை நான் இடமாற்றங்கள் செய்ய முடியாது, இதுல இருந்து நான் மீண்டும் வெளியில வர்றதுக்கு ஏதாவது தெய்வ வழிபாடுகள் ரீதியில ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த கேது பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அரசு மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வாரம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபடுவது மிகச்சிறந்த அமைவு. அந்த இடத்துல அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு 9 முறை இடமிருந்து வளமா சுற்றி மனசார அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு பிறகு அதே இடத்துல 10 நிமிஷம் அமர்ந்து மனசுல இருக்கிறதெல்லாம் நினைச்சு அதற்கு பிறகு நீங்க வீட்டை அடைவது மிகச்சிறந்த அமைவா இருக்கும். இந்த கேது பகவான் ஞானகாரகனை நீங்கள் சற்று சரி செய்தால் உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். பிளஸ் இன்னும் சிலர் வாய்ப்பு கிடைச்சால் திங்கட்கிழமை தோறும் நீங்க அதே விநாயகர் கோயில நீங்க அடைவது நல்லது, அதே விநாயகரை வழிபடுவதும் நல்லது. ஏன்னா பஞ்சமஸ்தானம் தான் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு இடம். 5ஆம் பாவம் தான் ஒருத்தர் வாழ்க்கையில கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை குறிக்கும். அதிர்ஷ்டங்கள் மட்டுமல்ல, ஆசைகள், நீங்க விரும்பியவங்க விலகி போயிட்டாங்க, அவங்களால மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், லைஃபே இருண்ட மாதிரி இருக்கு, மீண்டும் வெளியில வர முடியுமா, நான் நினைச்சவங்க என்னை தேடி வருவாங்களான்ற எதிர்பார்ப்புல இருக்கிறவங்களுக்கு
நபர்களுக்கு திங்கட்கிழமை தோறும் நீங்கள் வழிபடுவது உங்களுக்குரிய விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உண்டாக்கிடும், அதிர்ஷ்டங்களை கை கொடுக்கக்கூடிய நிலையும் பிளஸ் அதையும் தாண்டி நீங்கள் எதிர்பார்த்தவங்க உங்களை அடையக்கூடிய சூழலும் உண்டாக்கிடும். ரொம்ப நாள் லட்சியங்களுக்குரிய வேலைகளை தொடங்க முடியாம தவிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதற்குரிய வழியும் இந்த தெய்வ வழிபாட்டால் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, இது உங்களுக்கு ஹைலைட். ஆனால் கடந்த காலகட்டங்கள் ராகு 12ஆம் பாவத்தில் இருந்தார். 12ஆம் பாவத்துல ராகு ஒரு புறம் இருந்ததை விட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இருந்த சூழல்களால தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க, பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டீங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டீங்க. அப்போ சில விஷயங்கள் அழகா எல்லாத்தையும் முடிச்சு நெருங்கி விலகி நிற்கக்கூடிய நிலைமைகள் கண்ணுக்கு தெரியுது. இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போற மாதிரியான நிலைமைகள் கண்ணுக்கு தெரியுது. அப்போ இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில இது சக்சஸ்ஃபுல் அடையணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ அதற்குரிய நேரம் இந்த ராகு பெயர்ச்சியால் உங்களுக்கு வரப்போகுது. இந்த ராகுவால மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால உங்களுடைய வளர்ச்சி உயர்தர நிலைக்கு போக போகுது. கடந்த காலகட்டங்களில் ஆன்லைன் சார்ந்த துறையில நீங்க போட்ட பணம், அதாவது நிறைய இழப்புகளை சந்திச்சு அதனால 10 ரூபா வருது மீண்டும் பார்த்தா வந்துரும் நினைச்சு கொஞ்சம் லேட் பண்ண இருந்தது எனக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி நீங்க பங்குச்சந்தைகள் ரீதியிலையும் சரி, சில அதாவது ஆன்லைன் துறையில சில விளையாட்டுகளில் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, கடந்த காலகட்டங்களில் இழந்ததை மீண்டும் இந்த ராகு லாபஸ்தானத்துக்கு, ஏன்னா விரயஸ்தானத்துல தான் ராகு இருந்தாரு, இப்போ லாபஸ்தானத்துக்கு வராரு. இவர் பெரிய லெவல் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்க போகுது. அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் உங்க விரல் உங்க கண்ணை குத்தக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிட்டீங்க. உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை துரோகம் பண்ணக்கூடிய நிலைமைகள். இப்ப மீளா கடன், அதாவது கடன் உருவாக்குறது வேற, அதையே வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டானா அதனுடைய வலி வேதனை, எங்க வாங்கக்கூடாதோ அங்க வாங்கி எங்க நம்ம கொடுக்க கூடாதோ அந்த லெவலுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி போட்டு கொடுக்கிற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கின்ற ஒரு மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய அமைவுகள் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு ராகுவால். பட் அதே சமயம் குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இனம் புரியாத பயம், பதட்டம், மன உளைச்சல் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் 7.5 சனி ஒரு பக்கம் இருக்கின்ற ஒரு பயமும் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த 7.5 சனியுடைய தாக்கம் சுபவரியங்களா நீங்க செய்யறது நல்லது. ஒண்ணு, வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளையோ பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளாகவோ இந்த மாதிரியான கான்செப்ட்ல இறங்குங்க. தொழில் இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி எடுங்க. மொத்தத்துல மேஷராசி என்பவர்களுக்கு இது ஒரு சரியான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களை நீங்க சரியா பயன்படுத்துங்க. பட் கேது பகவான் 5ல் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப உங்க நிலையிலேயே நீங்க சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே நீங்க ஒருத்தரை நம்பி கொடுத்த சில வேலைகளில் சரியா இருக்கா இல்லையா, அதே போல மற்றவங்களை நம்பி கொடுக்கிற பணம் டாக்குமெண்ட் சரியா இருந்து நாம கரெக்டான விதத்துல இந்த பாதுகாப்பா இந்த பணம் சேருன்ற பட்சத்துல மட்டும் இறங்கி செயல்படுங்க. அதே போல நான் ஆச்சேன்னு மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப தெளிவு இருந்தா மட்டும் செய்யுங்க. அறகுறையான சில சூழலில் நீங்க எதையாவது ஒண்ணு செய்து அதனால பெரும் பாதிப்புகளை சந்திச்சிட வேண்டாம். ஏன் இதை நான் மீண்டும் சொல்றேன்னா, வாழ்க்கையில எதுலையுமே நேர்மை, யதார்த்தம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், உண்மையா இருக்கிறவங்க நீங்க. சில இடங்கள்ல போல்டா பேசி உண்மையா இருந்ததுலயே நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க, நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அப்பேற்பட்டவங்க மீண்டும் நீங்க டவுன் ஆயிடக்கூடாது. நடந்த நெகட்டிவா நினைச்சு இருக்கக்கூடிய இந்த நல்ல கிரக பெயர்ச்சியினுடைய பாசிட்டிவை கொண்டு அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கேர்ஃபுல்லா டீப்பா இறங்கி எடுத்து வச்சிங்கன்னா தொழில் ரீதியில சந்திச்ச சரிவுகளையும் அந்த பாதிப்புகளையும் சரி செய்துடுவீங்க. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து மிகச்சிறந்த வளர்ச்சிக்குரிய பாதைகளில் அடியெடுத்து வைப்பீங்க.
நிறைய பேர் வாழ்க்கையில கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம இருந்த உங்களுக்கு இப்ப அதற்குரிய வழிகளும் அதற்குரிய தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். எதிலையும் குறிப்பா பிள்ளைகளுடைய விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை அவசியம். குடுக்கல் வாங்கல், உங்க பிரச்சனை எவ்வளவுன்றது முதல்ல கணக்கு போடுங்க. நமக்கு இவ்வளவு கடன் இருக்கா, அந்த கடனை கணக்கு போட்டு இவ்வளோன்னு எழுதி வச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வர்றது எப்படின்றது யோசிங்க. நீங்க கணக்கு போடாமலேயே பிரச்சனை இருக்குன்ட்டு ஒரு நாள் உட்காந்து போடும் பொழுது நீங்க போட்ட கணக்குக்கு மேல அந்த பிரச்சனை வந்துடும். அதனால சடனா நீங்க அதற்குரிய மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், பிரச்சனையை விட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்த கிரக பயிற்சிகளும் பாசிட்டிவான நிலையில தான் இருக்கு. இப்போ நீங்க இறங்கி ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலம் தான் இது. வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனாலையும் 12ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தால் வெளிநாடு போக வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம். ஊர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சாலும் உடனடியாக அதை செய்யுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில சில ப்ராஜெக்ட், சில விஷயங்கள் கைக்கு வந்து அப்படியே நிலுவையில நிற்குது, இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அமைஞ்சா போதும், நம்ம லைஃப்ல பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையலாமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிற உங்களுக்கு கூடிய விரைவில் இது கிளிக் ஆகும். பட் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சற்று எச்சரிக்கையுடன், உங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேர்மையா இருக்கிறாங்களா, கரெக்டா இருக்கிறாங்களான்றது பாருங்க. ஏன்னா இந்த நேரத்துல சில மறைமுக விஷயங்கள் உங்களை தாக்கும். அதனால எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. கண்டிப்பா இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த 1 வருடம் 6 மாதத்தில் உங்களது வாழ்க்கையில மாற்றங்களையும் சிறந்த மேன்மைகளையும் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராகு பெரிய இலக்கை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துருவார். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்சஸ் அடையும். அதுலயும் சுபகாரியம், திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அமைவுகள் இருக்கு. அதற்குரிய ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் லாபஸ்தானத்துல ராகு நிற்கிறாரு. அப்போ ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு மறுமணத்திற்குரிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரும். மொத்தத்துல இக்காலம் உங்களுக்குரிய ஒரு காலமா இருக்கும். முயற்சிகள் எடுத்தால் 100% சக்சஸ் அடைவீங்க.